ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தைன்ற மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்திங்கன்னா வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எருமை கன்று, பெரிய எருமை, நாட்டு மாடு, பால் மாடு, இந்த மாதிரி எல்லா ரக மாடுகளும் வரும். இங்கே எப்படி மாடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம கேட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் 5 மாதம் இருக்கிற காலக்கண்ணு, நாட்டு மாட்டு கன்று, சிந்து மாட்டு கன்று, இந்த மாதிரி காலக்கண்ணுலாம் நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி கன்று வேணுன்றவங்க இங்கே புதன் சந்தைக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். எருமை கன்று வரத்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க. வீடியோ எடுத்துக்கலாம். இதெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்களாண்ணா? ஓகே ஓகேண்ணா. எல்லாம் காலக்கண்ணுங்களா கிடரி கண்ணுங்களா? கிடரி கண்ணு காலக்கண்ணு ரெண்டும் வாங்கிருக்கீங்களாண்ணா? ஓகே ஓகே. என்ன விலையிலேருந்து நான் வாங்கினீங்க எல்லாம்? இன்னைக்கு எப்படி நான் நிலவரம் இருக்கு? கூட தான். இதெல்லாம் எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? 1 வருஷத்துக்குள்ள இருக்க கண்ணு. என்ன விலைங்கண்ணா போகுது இன்னைக்கு? விலை அதிகம் தான். மாட்டுக்கு 2000 கூட தான். மாட்டுக்கு 2000 கூட தான் போகுது. போன வருஷம் வாங்கினதுக்கு இந்த வருஷம் 2000 கூட. ஓகே ஓகே. நல்லா இருக்கா? அந்த இடத்துல அவங்களுக்கு திருநெல்வேலி. இந்த இடம் நீங்கள் எங்கே இருந்து நான் வந்து வாங்கிட்டு போகிறீங்க? திருநெல்வேலியிலேருந்து வரீங்க. ஓகே ஓகே. வாரம் இந்த சந்தைக்கு வரீங்களாண்ணா? ஓகே ஓகே. வளர்க்கறதுனால வாங்குவேன். வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறீங்க. வளர்த்து அங்கே அப்படியே சேல் பண்ணிடுவீங்க. ஓகே ஓகேண்ணா. இருக்கிறதுலே கம்மி விலைன்னா ஒரு 12000 இப்போ வாங்கியிருப்பீங்களாண்ணா? இது ஆமாம், இருக்கிறது 12000. இருக்கிறதுலே 12000 தான் கம்மி. ஓகே ஓகேண்ணா. 15க்கு வாங்கியிருக்கு. 12000 15,000 வரலும் வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எருமை கன்று, காலக்கண்ணு, கிடரி கன்று, இதெல்லாம் ரெண்டுமே கலந்து வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த வாரம் வந்திருக்கு. கன்று, பெரிய எருமை எல்லாம் சேர்த்து. கிடாரி கன்று 10,000 ரூபாயில இருந்தும், காலக்கண்ணு 12,000 இருந்தும் இந்த வாரம் வேலை போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? பாலப்பட்டி குமரபாளையம். குமாரபாளையம் பாரப்பட்டிங்களா? ஓகே ஓகே. நான் வாரம் சந்தைக்கு வரீங்களா? வாரம் வரீங்க. இந்த வாரம் எத்தனை எருமை நான் கொண்டு வந்தீங்க? இந்த வாரம் 4 எருமை. பெரிய சைஸ் பெருசுங்களா இல்லை கண்ணுங்களா? 2 எருமை பெருசு, 2 எருமை பெரிய எருமை, 2 எருமை சின்னது. ஓகே ஓகே. இது ஒன்று வச்சுருக்கீங்க. இது என்ன? இது அந்த பெரிய மாட்டோட கண்ணு வச்சுருக்கேன். பெரிய மாட்டோட கண்ணு. ஓகே ஓகேண்ணா. இது எத்தனை வருஷம்? 1 வருஷம் இருக்குமா? 1.5 வருஷம் இருக்குமா? ஆனால் இப்போ 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுதுங்களா? ஓகே ஓகேண்ணா. இது காலக்கண்ணுங்களா கிடரி கண்ணு? கிடரி கண்ணு. ஓகே ஓகேண்ணா. என்ன ரேட்டுக்கு நான் சொல்கிறீங்க? நான் 35 ரூபா சொல்லுறேன். 35 ரூபா சொல்கிறீங்க. எவ்வளோ வரலும் கேட்டிருக்காங்க? 29 ரூபா வரலும் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே. என்ன விலை படியில அதனால வச்சுருக்கீங்க. மேலே எவ்வளோனா கொடுக்கலாம்? 32 33 வந்தால் கொடுப்பீங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி உங்கள்கிட்ட பொடிக்கண்ணு, பெரிய எருமை எல்லாமே கிடைக்குமா? வாரம் கொண்டு வருவீங்க. கால் பண்ணி கேட்டால் உங்கள்கிட்ட வாங்க முடியுமாங்கண்ணா? உங்கள் நம்பர் எப்படியே சொல்கிறீங்களா? 93 600 82 83 4. உங்கள் பேருண்ணா? தினேஷ்குமார். தினேஷ்குமார். தலா
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய எருமை. இது எந்த ஊர் எருமைங்கண்ணா? மகாராஷ்டிரா. எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்கு. எத்தனை எருமை கொண்டு வந்தீங்க இந்த மாதிரி? 8. ஓகே ஓகே. எல்லாமே காலைங்களா? என்ன விலைங்கண்ணா போகுது இன்னைக்கு? என்ன ரேட் இன்னைக்கு? ஒரு எருமை ₹1 1,10,000 ஒரு எருமை. ஓகே ஓகே. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1,10,000 சொல்கிறாரு ஒரு எருமை. கர்நாடகா பார்ட்டி, ஆந்திரா பார்ட்டி. இவர் ஆந்திரா பார்ட்டி, இவர் கர்நாடகா பார்ட்டியா? ஓகே ஓகே. நல்லா இருக்குண்ணா. பாத்திரா முட்டிற போகுது, பின்னாடி வர போகுது. சும்மா வீடியோ எடுக்கலான்ட்டுண்ணா. வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்குண்ணா. எத்தனை கொண்டு வந்தீங்கண்ணா இந்த வாரம்? கேட்டேன் சாமி. 30,000 வாங்கிட்டு 25,000 கேட்கறாங்க. அப்புறம் என்னடா பண்றது? 30,000 வாங்கிட்டு வந்து 25,000 கேட்கறாங்க. இதை போய் கேட்கறாங்க. விலை அது என்னண்ணா கம்மியா சொல்ற மாதிரி இருக்கு. கேரளாவில் கரிசிக்கு மட்டும் நிஜமாலுமே 25,000 தான் கேட்கறாங்க. சரி, எவ்வளோன்னா கொடுப்பீங்க? 30,000 பிடிச்சிங்கன்னா நான் முடிச்சுட்டு என்ன பண்ண போறேன்? கூட காசு 30,000 கொடுத்துருவீங்க. அடுத்த கூட கொடுப்பாங்க. ஒண்ணுதான் வச்சிருக்கீங்களா? ஐயோ சாமி, நீ கூட பிடிச்சிட்டு பார்த்துப்பேன். சரி, இப்போ ஒண்ணுதான் வச்சிருக்கீங்களா? ஆமாப்பா, அந்த ஒரு காலை மாடு தான் கொண்டு வந்து விட்டு. அந்த காலை உங்களுதா? சரி சரி. நான் அந்த காலை என்ன ரேட்டு? அது 47,000 சொல்லுது. 47,000? ஓகே ஓகே. அது என்ன கொடுக்கல? 40,000 மேல தான் கொடுப்போம். 40,000 மேல. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா 30,000 வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காரு. சிந்து மாடுங்களா ஜெர்சிங்களா? உனக்கு எது மாதிரி இப்போ தெரியுது? ரெண்டு காலைங்களாமா? இது என்ன விலை நான் சொல்றீங்க ஜோடியில? 53. பல்லு சேர்ந்துச்சாண்ணா? ரெண்டும் ரெண்டு பல்லு தாங்களா? பல்லு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு தான் சொல்லியிருக்காரு. எல்லாம் 53 சொல்றாரு. எவ்வளோ வரும்னு நான் கேட்டிருக்காங்க? 43 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஓகே ஓகே. மேலே எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 50 ரூபா ரவுண்டாக வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இது அந்தியூர் சைடு வர மாடுங்களாண்ணா? ஓகே. இன்னும் ஹைட்டு வருமானா அவ்வளோதாங்களா? ஹைட்டு இன்னும் வரும். ஓகே. 2 பல்லு தான் போட்டு கொம்பு நல்லா பெருசாக வளர்ந்துக்குச்சு. ஒரு 2.5-3 வருஷம் இருக்குமாங்கண்ணா? ஒரு 2 வருஷம் தான் இருக்குமா? ஓகே ஓகே.
இந்த ரகம் காலைக்கெல்லாம் கொம்பு இவ்வளோ சீக்கிரத்துலேயே வந்துடும், நல்லா பெருசா. ஓகே நாட்டு மாடு வரத்தும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதிகமாகவே இருக்கு. ஏதாவது ஜோடி ஜோடியாக வச்சிருக்காங்க. வீடியோ ஒன்று அப்டேட் பண்ணுங்க. நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? கொல்லிமலை. கொல்லிமலை. ஓகே. வாரம் சந்தைக்கு வரீங்களா? இந்த வாரம் எத்தனை மாடுண்ணா கொண்டு வந்தீங்க? 6. 6. ஓகே ஓகே. இன்னும் ஒரு ஜோடி வச்சுருக்கீங்க, 4 கொடுத்துட்டீங்களாண்ணா? ஓகே ஓகே. இது பல்லு வச்சுருக்கீங்களாண்ணா? 2 பல்லுங்கண்ணா. இது காங்கேய ரகமாங்கண்ணா இல்லை நாட்டு மாடுங்க? காங்கேய ரகம் தான். ஓகே ஓகே. இது என்ன விலைங்கண்ணா சொல்கிறீங்க ஜோடியில்? 80 ரூபா. ஓகே ஓகே. எவ்வளோ வரல நான் கேட்டிருக்காங்க? 70 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. இன்னும் விலை படியல, அதனால் கொடுக்கல. மேலே எவ்வளோண்ணா கொடுக்கலாண்ணா? ஒரு 75 கொடுத்துடலாம். 75 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. வட்டியில் போடுறா அந்த கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்குது. காலம் எத்தனை பல்லுண்ணா போட்டிருக்கு? பல்லு சேர்ந்த காலம் தான். ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா? இல்ல ஒண்ணுதான் நான் கொண்டு வந்தேன். ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்க. ஓகே. என்ன விலைக்குண்ணா போகுது இன்னைக்கு? இதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் 60, 50. 60, 50. ஓகே ஓகே. எவ்வளோ வரலும் கேட்குறாங்க? ஒரு 87 ரூபா சொல்றேன்னா ஒரு 67 ரூபாய்க்கு கேட்கறாங்க. 87 ரூபா சொல்றீங்க, 67 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆட்டுக்காரன் பார்த்தோன்னா வளர்ப்புன்னு வாங்கியிருக்கணும். போட்டிங்கன்னா பெரிய சிக்கலாக இருந்தாலும் அப்படிங்களா? வேண்டாங்களா? போட. சரி, சும்மா மட்டும் மாட்டை காட்டிக்கலாங்களா? காட்டுக்கங்க. ரேட்லாம் எதுவுமே போடாதுங்க. சரி ஓகே ஓகே. வாங்கியிருக்காங்க, பெரிய பிரச்சனை ஆகிருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. இது வாங்கிட்டு போறாங்களாண்ணா? இது வாங்கிட்டு போறாங்களா? நாங்க கொண்டு வந்து விற்கிறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். கேட்டுட்டு வீடியோ போடணும். அப்படி இல்லை, விலை கூட சொல்ல வேண்டாம், பிரச்சனை இல்லை. போடுறதுலாம் போடுங்க. சொல்லு 87 ரூபா சொல்றேன். 80 ரூபா சொல்லிட்டு அப்படிதான் சொன்னாரு. 87 ரூபா சொல்றீங்க, 80 ரூபா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. பல்லு சேர்ந்த மாடு தான். சேர்ந்த மாடு தான். ஓகே ஓகே. நாங்களும் தெரியுமா? சரிங்க. ஆனா வாங்கினா நல்லா இருக்கு. ஆட்டுக்கறி எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? ஒரு 7 கொண்டு வந்துச்சுண்ணா. 7 கொண்டு வந்தீங்களா? இது ஒண்ணுதான் இருக்குங்களா? இல்ல ஒண்ணுதானே எல்லாம் வித்தாச்சு. ஒண்ணுதானே இருக்குது. ஓகே ஓகே. வியாபாரம் குட்டியா இருக்கு. வியாபாரமே இல்லை, நட்டம் தாங்க. பண்ணிக்கு முடிஞ்சு வியாபாரமே இல்லைண்ணா. வியாபாரமே பெருசா இல்லை. ஓகே. இப்போ கொடுத்ததெல்லாம் எப்படிண்ணா? நல்ல ரேட்டு கொடுத்துருக்கீங்களா? எல்லாம் அசல் தானா? அசல் தான். சரி சரிண்ணா. இது எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? எது இது கொடுத்தாச்சுங்க. என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க? 24,000. 24. ஓகே ஓகே. இப்போ 1 வருஷம் இருக்குமாங்கண்ணா இல்லை ஒரு 1.5 வருஷம் இருக்குமா? இது 2 வருஷத்துக்கு ஒன்றா இருக்குண்ணா. 2 வருஷத்துக்கு ஒன்று. பல்லு வச்சிருச்சிங்களாண்ணா? 2 பல்லு. ஓகே ஓகே. 2 பல்லு. கட்டுங்களா? சரிண்ணா. இப்பதானே சொன்னேன். பல்லு நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. வீட்டுக்கு வளர்ப்பு வேணும்னு வந்து வாங்கினா நல்லா இருக்கும். ஆனால் கொடுத்துட்டாங்க.